leaders. The youngங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டிபேட்டபிளான வார்த்தை. What is young? Is it young at heart? Is it young by birth? Is it your physical age that determines whether you are young or not? Or is it the determination of your heart that will determine whether you are young or not? So I will go by the young Indian definition. I'll go between 25 to 45. Preferably I'll go till 50. So anybody in that age group, யாரெல்லாம் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு புதிய இந்தியாவை படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, ஒரு மாற்று சிந்தனை இருக்கிறதோ, who wants to walk the path that is unknown, probably you might not even know the intended destination, but probably you might have a fair idea about the path you are trying to walk. எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியும், ஆனா கடைசி இலக்கு எனக்கு தெரியாம தான் நிறைய பேர் இங்க இருக்கும். ஆனா பாதை ஒரு மாதிரி நமக்கு not very clear, but அந்த காணல் நீரை போல ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய பாதை. அதுலதான் நிறைய பேர் நீங்க பயணம் பண்றீங்க. அவங்க எல்லாத்தையும் எங்க வச்சுக்க. This means it is not a fixed mindset. Anybody who is having a very fixed mindset, I am here, after 10 years incremental growth I will be there, after 20 years some incremental growth I will be there. I don't think this country is meant for people like that. In the chapter இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் you are looking at exponential growth. The gentleman who was speaking before me, somebody was telling me when he was working in a clothing company from 2,000 crore to 30,000 crore, exponential growth. That is the India we are looking at. And anybody who is having a fixed mindset possibly cannot touch that exponential growth. So அவர்களுக்காக அடுத்த ஒரு 45 நிமிடம் நான் தயார் செய்து வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னால் வைப்பது என்னுடைய ஒரு பெருமையாக கருதுகின்றேன். அதற்கு முன்னாடி கேள்விகள் இருக்கு, அதை பற்றி நாம டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த ரூம்ல நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். சில பேர் முகம் தெரிந்தவர்கள், சில பேர் முகம் தெரியாதவர்கள். முகம் தெரியாதவர்கள்னா ஒரு பத்திரிகையிலையோ டிவிலையோ நீங்க இன்னும் வர ஆரம்பிக்கல. மேபி 5 years from now அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே முகம் தெரிந்தவர்களா நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வந்துருவீங்க, அந்த அளவுக்கு ஒரு சோசியல் இம்பாக்ட் கொடுப்பீங்க. உங்களால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருப்பீங்க. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில நீங்க பங்கேற்றிருப்பீங்க. So assuming that all of you in this room are going to be the future leaders of India. இதே ரூமுக்குள்ள நான் சில மனிதர்களுடைய பெயரை சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. If they sit in this room, how the room will be. V.O. Chidambaram இல்லை, a favorite hero of mine. 1906, 1907, கிட்டத்தட்ட 117 வருஷத்துக்கு முன்னாடி he started a company called Swadeshi Navigation Company because he wanted to defeat British. V.O. Chidambaram பிள்ளை ஏன் நினைச்சாருன்னா பிரிட்டிஷை தோக்கடிக்கணும்னா எக்கனாமிக்கலி தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஒரு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி which was running ships between தூத்துக்குடி to கொழும்பு. 27 வயசு அவர் இந்த அரங்கத்தில் உட்கார வைக்கலாம். Somebody like Rani Velu Nachiyar, probably 31-32 when she defeated the East India Company people. ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி ஆங்கிலேயர்களை தோற்கடித்து விட்டு 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். நீங்க ஜான்சி ராணியிலிருந்து யார் எடுத்தா கூட, ஜான்சி ராணி came 70 years later after நம்ம சிவகங்கை சீமையினுடைய வேலுநாச்சியார் பிறகு ஜான்சி ராணி came 70 years later. But நீங்க வேலுநாச்சியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா the beauty is the only woman queen in India who defeated British and later ruled for another 17 years before she died. So அவங்க இந்த ரூம்ல வைக்கலாம், probably உங்க ஏஜ் குரூப்ல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தி ஸ்டார்ட் அப் வேர்ல்ட், தி ஹுரன் இந்தியா ரிச் லிஸ்ட் ஆஃப் 2023 ரிச்சஸ்ட் இந்தியன்ஸ் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. 84 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வேர் தேர் இன் தி ரிச்சஸ்ட் லிஸ்ட் வித் a total wealth of 4,23,600 crore. ஸோ அது எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 84 பேர் இந்த கடைசியா வந்து ஹுரன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2023. அந்த 84 பீப்புளுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 41. Probably we can also question them inside this hall. ஏன்னா உங்க ஏஜ் குரூப்ல I'm trying to pick people and question them inside this hall. Average age is 41. People who have made money being startup founders, mostly first generation. 4,23,600 crore is their contribution. If you go to the American independence time, 1776, when people wrote the Declaration of Independence, America எப்படி இருக்கணும்ங்கற ஃபவுண்டிங் டாக்குமெண்ட் எழுதும்போது Thomas Jefferson was just 33 years old. 33 வயசு தான், the first signatory. Alexander Hamilton was just 21 years old. The average age of people who wrote the American Declaration document, average age is 43. அப்பனா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. 1776ல யாரெல்லாம் அமெரிக்காவுடைய அந்த Declaration of Independence document எழுதுனாங்களோ everybody can be pushed aside. இப்போ கொஞ்சம் அப்படியே இந்த பாலிடிக்ஸ்ல அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, of course politics is not very young. It's an agreeable fact in India because only 36% of MPs are below the age of 50, which means 64% of MPs are above the age of 50.
It's not a very young politically, though it's a young country. But politics, young people are not. But if we search across the world, if I go towards Chile, just now a student leader, Xavier Boric, a student leader, 36 வயசு leftist, he became the president of Chile. அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல இதுக்கு முன்னாடி வந்து ஜெசிண்டா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. She was also very young. So below 40-45 people are heads of state, not necessarily 50 வயசு இருக்கணும் அவசியம் இல்லை. So if you look at everybody, if we study their model, if we take some time, உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம், இந்தியன் ஃப்ரீடம் ரெவல்யூஷனரிஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னாங்க, இந்த பவர் ஆஃப் யங் லீடருக்கு நிறைய டெஃபினிஷன் நம்மளால கொடுக்க முடியும். If you do a lot of self study, why they are doing what they are doing, அவங்க எங்க பிறந்தாங்க, என்ன பண்றாங்க, ஏன் அந்த இடத்துக்கு வந்தாங்க, what is the unique quality those people had அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, I felt I can classify the whole thing into 6 parts. Vision. Everybody had an unamazing vision. I was very surprised when friends of Gabriel Boric, Chile உடைய அதிபர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம், he was a law college student, they went and interviewed the friends. இவர் வந்து பிரசிடென்ட் ஆவார்னு உங்களுக்கு தெரியுமா, such a young age in Chile. They said this person had a vision that Chile has to go this way. The resources of this country has to be nationalized and given back to people. ஒரு unabiding, very strong vision இருந்த ஒரு மனிதர். So school college வந்து எங்களுக்கு தெரியும், you will go somewhere there. So many people, when we see the common factor that drives everybody, the powerful young leader, is a word called vision. And that vision is slightly a long-term one, not very short-term, not very immediate. இந்த வருஷம் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் தேடலோட, கொஞ்சம் பெயின்ஃபுல்லோட அந்த விஷன் நோக்கி போகும்பொழுது பிளட்டீட், ஒரு ரத்தத்தோட, ஒரு சேத்துல விழுந்து எந்திரிச்சு நின்று உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் பூசி கடைசி அந்த விஷன் அச்சீவ் பண்ணி நிற்பாங்க. So this is a common factor I see with all kinds of people. American revolutionaries ஆரம்பிச்சு, Indian revolutionaries இருந்து ஆரம்பிச்சு, startup founders இருந்து பார்த்தீங்கன்னா, they have a vision but they never let go of that vision. எத்தனையோ trouble வரும், turbulence வரும், but they never let go of it because they are very firm, holding on to that vision. It's a matter of time before they reach. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா curiosity. They are very curious. They never refuse to accept how the world is behaving. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கவே இல்லை. They all felt very different. இந்த கண்ட்ரி லைக் நெதர்லாண்ட்ஸ் பாருங்க, ரீசெண்ட் எலெக்ஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார் ரைட் கேண்டிடேட் கர்ட் வில்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆகலைங்க. He's got only 37 MPs. He has to have another 30 more. பட் அவருடைய விஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட். நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் a middle or a left leaning country. But this guy was at it for the last 15-20 years. We cannot say whether he was a right prime minister, wrong prime minister and தெரியாது, but he stuck to his vision for a long time. இன்னைக்கு is there. அர்ஜென்டினா போயிட்டீங்கன்னா ஒரு புது பிரைம் மினிஸ்டர் பாப்பீங்க, ஜேவியர் மேலி. கையில செயின்ஸ் எடுத்து பிரச்சாரம் பண்றாரு. the whole பிரச்சாரம் was having a chains தான். ஒரு கேண்டிடேட் கையில செயின்ஸ் எடுத்து சுத்துறாரு. பிரஸ் கேக்குறாங்க, ஏன் செயின்ஸ் எடுத்து சுத்துறீங்க? முழுசா அந்த அர்ஜென்டினாவே நான் வந்து கவர்மெண்ட்டையே நான் வந்து வெட்டி வீச போறேன். This government has failed. I am going to abolish the Central Bank of Argentina. I am going to replace the local currency by dollar. I am going to replace all departments. If America pathina Vivek Ramaswamy, so a Republican candidate, he says first day when I come to power, 50% of American bureaucracy I am going to fire. So you know, they stick to that vision. It's a matter of time. If the vision is pure enough, they will. So in the classic case, இப்போ politics பார்க்கறோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப ரிஜிடிட்டியா இருக்கும், இன்கிரிமெண்டல் பாலிடிக்ஸா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இட்டலியில பாத்தீங்கன்னா கியோர்னா மேரி அந்த அம்மா வந்திருக்காங்க. பட் அந்த விஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கன்வென்ஷனல், பட் they all stuck to it and they all had a curiosity to change things. The curiosity வந்து ஒரு காமன் ஃபேக்டர் அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம். Resilience is something which I love. Resilience is how faster you climb up when you fall down. Everybody fell down, everybody got defeated. ஒரு கிளாசிக் கேஸ் அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கலாம். How many times he failed? But finally what mattered is in his presidency the civil act கொண்டு வந்தார் 1861 ல abolish slavery. பட் எத்தனை டைம் விழுந்தாரு, எத்தனை டைம் எந்திரிச்சாரு அவருக்கு தாங்க தெரியும். Every single election he lost and he only won the election that mattered. Or you look at the business houses of India who go down again, they come up, they stand up. Or cricket பாருங்க, somebody like an Australian team, resilience வந்து it's a classic example of how the team behaved. Somebody broke his hand, he was not playing the first 5 match. Then Maxwell tried to play a game of golf, he fell down, hurt his head. அவர் 2 match ஆடல.
The bowlers were here, bowlers were there. They were never in the ground for the first 4-5 matches. Against Afghanistan, 69 for 7. One person playing with one leg, scoring a double century, helping them win. South Africa here, there. Still they put something. In the finals in India, a champion side turned up. I was also in Ahmedabad watching the match. But the body language, the way Australians turned up, the way they bowled to a field, the way they are chasing every single ball. But they were resilient. They never gave up because they believed I'm going to do it. But a champion side like India, Adithanar match jeichu, 9 match jeichu, 10 match jeichu, highest scorer in the tournament team la vechikittu, highest wicket taker team la vechikittu, the side that saved lot of runs fielding la, and the team la vechikittu, still we couldn't get the job done. But resilience was more. The fourth one, which I think all of you are here and inviting a lot of people to talk to you, because you want effective communicators to communicate their vision, to communicate their curiosity, to communicate their resilience. Effective communicators, they make the difference. When you see that Lincoln movie by Steven Spielberg, or a classic movie, Lincoln life story, and the movie end up with a dialogue. Lincoln kastapata the slavery America would have brought the 13th Amendment by which slavery is gone. And the padam mudiyum bodhu pathina original line word. The greatest measure of 19th century, done by corruption, aided and abetted by the purest man in America. Or dialogue around the pathina Spielberg elipar. The greatest measure of 19th century, slavery abolichadu US la. Done by corruption, because Lincoln pathina ஒருத்தருக்கு ஒன்னோட கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறாங்க. இவன் இந்த செனேட்டர் ஓட்டு போட மாட்டான், அவனுக்கு ஒண்ணு, இவனுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டான், அவனுக்கு ஒண்ணு, இந்த செனேட்டர் பிரைபரி, அவனுக்கு ஒண்ணு, அது எல்லாத்தையும் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. Done by corruption, aided and abetted by the purest man in America. இதை செஞ்சது அமெரிக்காவுடைய purest man, that is democracy for you. அதாவது ஒரு விஷன் லிங்கனுக்கு இருந்துச்சு, ரெசிலியண்டா இருந்தார், அதை நோக்கி போகணும். சிவில் வார ஃபேஸ் பண்ணாரு, லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. He was a very effective communicator. Gettysburg Address நீங்க பார்த்திருப்பீங்க, one of the best speeches in the world. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பீச் ஆஃப் 700 words. அது எல்லாத்துக்கும் அடிப்படை பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் நம்ம பேசினது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு டெமோக்ரஸில எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்காவுடைய the greatest measure of 19th century happened. The fifth one I felt is adaptability. They adapt, they change. The vision is there, but the roads will change. They might take stops. They might take a break. They might go to a coffee shop, think about life. And they might hold back them for some time. They will attack when it needs to be attacked. So the adaptability is the key to many people who have succeeded, which I, from my life, have experienced. Studying all this great people's life we have seen. Adaptability illadavanga ore gear la poittu irupanga. Either fifth gear they burned out, or either first gear they are too slow. By the time they reach the destination, the job is done. So adaptability is one thing that is a common link for all of them. கடைசியா பாத்தீங்கன்னா unwavering belief in the possibility of change. Change நடக்கும் அப்படிங்கறத ரத்தத்தோட, நாளத்தோட, போனோட, உடம்போட முழுசா நம்பி இதுக்கு வந்திருக்காங்க. So this I believe the 6 factors determines the power of a young leader. One, vision, curiosity, resilience, effective communication, adaptability, unwavering change that I will fulfill my vision. So இது வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப தேவைங்க. more than any other part of the world, இந்தியா needs it. ஏன்னா இந்தியா பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா though the politicians are very old, but India is behaving exactly like a young country. How the young people think, audacious goals. எடுக்கிறது எல்லாமே பெரிய பெரிய goals கையில இருக்கு. When countries are struggling, we want to go to moon, Chandrayaan 3, we want to land it, we landed it. But the easiest is go to the middle part of moon, but we wanted to go to the south pole, which is more risky, we want to go there. அடுத்து நம்ம கங்காயன் 2025, we want to take an Indian to the space. 2040, we want to take an Indian to the moon. Audacious 15-20 years goal set பண்ணி அது நம்ம சயின்டிஸ்ட்ல வேலை பார்க்கறாங்க. இத பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கு. We have a vision, we are very curious, we are communicating it very effectively, why we are doing it, what we are doing it. We are adaptable. Chandrayaan 2 failed, but we are trying to adapt. We made Chandrayaan 3 a success. So India behaves exactly how a young people would think. Or young leader எப்படி think பண்ணுவாங்களோ at about not decisions we make international level. We compete with some of the biggest powers in the world. We don't have that fixed mind thinking of the world. We think very fresh.
We ideate very raw. And then we go toe to toe with the global powers. Or G20 meeting, India. Till now the G20 meeting will happen in one location, one capital country. It happened in Beijing, it happened in Johannesburg, Indonesia, Bali. So it will be one summit which will happen in one big resort. The world leaders will convene for about a week. Mudichittu declaration pass pannittu kilambiruvom. But India looked at the way we did G20. G20, we did it in 190 locations across the country. Top level, bottom level, final New Delhi summit. 1 crore delegates visited India in 1 year from all the rest of the countries to see what this country is. First time G20 we have taken to the nook and cranny as a country. This is the way young people think. No fixed mindset, no capital city, no big city. And then we built a mandapam for hosting the G20, Bharat Mandapam, which is again new. We want to showcase India's culture. Adithanar India world level, world powers, global powers, we make our own strategic decisions. We are not bothered by others. Ukraine, we have a solid Indian position. With respect to Americans, World Bank, we have a solid position. IMF, we have a solid position. Anything in the world, we have an Indian position of our own. Number position, ignore not to steer the position. For a long time, India's position will either be with Russia or with Americans. Number complication is central. Now everything India has got a position. Our classic youngster will behave, India will behave exactly like that. Another many of you, the young business leaders, you are very fortunate to be here in India now. Very fortunate. Because every single parameter is just showing the projected trajectory is only upwards. It can never come down. You are talking of a country of 142 crore, 142 kodi per. The largest middle class in the world, in fact, the middle class of India, you can add Americans to it, you can add Europeans to it. That's India middle class strength. The continent add middle class population. And businesses can never fail because it's a consumer-oriented society. And people want to consume clothes. Rice oil. We need Talapakattu biryani CEOs here. People want to go out and dine, have a fine dine experience, spend money. We need that. We need to wear clothes, not one, not two, but maybe 3 times a day. Night wear, t-shirt, sporting wear, yoga clothes, office smart and dimma suit, then probably evening wear. So India is getting into that zone where people change dresses 2-3 times a day. Not that one dress I wear in the morning, I come out in the evening. So in the business you will connect to our country now. Business probably I might not know you very well. I might not know your business very well. But you are connected to this new India now. In the India, the business because one the size, the hugeness, the size. Look at the middle class population. Look at the consumption pattern. Look at the money. 2014, average Indian was earning about 96,000 rupees. 2023, an average Indian is earning about 1,93,000 rupees. So, 9 years, the consumption has gone up. Income has gone up. That much income, disposable income is coming here. So, all the corporates' profits are zooming up. Sensex is hitting numbers. So, now you have right time, right place because it's a young country. And this country will continue to remain young till 2049. Economists say, till 2049, the demographic dividend is going to be there. Demographic dividend meaning the number of people who work will be more than the number of people who retire. It's a projected figure we have. I'm very sure 15 years from now, இதே ரூமுக்கு வந்து மறுபடியும் மேரியட்ல evolve 18 அப்படின ஒரு சாப்டர் போட்டு மறுபடியும் உங்களை உட்கார வச்சா I am sure some of you will be brilliant. Many of you will be crores. And many of you have done such a scale in your business, which is audacious thinking, not fixed mindset, looking at life at a huge possibility, looking to expand not only in Tamil Nadu but across the world. Kandipa 15 வருஷம் கழிச்சு இதே டீமை if somebody is brave enough to invite the same people with a 15-year vision of CII Madurai, evolved 15-year vision, you want to meet again 15 years from now, I am 100% sure, crores, people who will employ thousands of people, 10,000s of people,
அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் மை ஹம்பிள் ஒப்பீனியன் இஸ் யங் லீடர் இருக்கக்கூடிய பவர் இஸ் த ஒன்லி திங் விச் வில் டிரைவ் த கண்ட்ரி ஃபார்வர்ட். நத்திங் எல்ஸ் வில் டிரைவ் த கண்ட்ரி ஃபார்வர்ட். The goals that I defined with my limited understanding, I defined some 6 attributes which I felt that is common to all these people. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். I don't have this, I want to work on this. Fantastic, including me. இதெல்லாம் கொஞ்சம் இல்ல. Vision, I'm still not very confused about vision. Vision they always say has to be pure. But நமக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, including me in politics. Why? The biggest problem is many people can't answer why. ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. Why in politics? Is it for power? Is it to make a difference? Is it to make a qualitative change? Is it to drive the state forward? இந்த ஒய்ங்கிற கேள்விக்கு நம்ம கிளியர் ஆன்சர் இல்லாத வரைக்குங்க we will always be in trouble. Moment we have a very clear answer to this why. எதுக்கு இதை பண்றீங்க, ஏன் பண்றீங்க, இதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இடையில வர டர்புலன்ஸ் எல்லாம் doesn't touch us. It's just a matter of time. The flight take off ஆக வர டர்புலன்ஸ் மாதிரி தான். After that we will sail smoothly. But நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன, why? Because I will start giving the next 30 minutes examples from my life. The first 20 minutes I kept the overall picture that I believed I should give you. The next 20-30 minutes I thought I'll go personal. Civil service la pathina, the government felt many people are not able to answer the question called why. Yes, civil service ku varran nariya பேருக்கு தெரியல. எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, ஐஏஎஸ் ஆயிடுறாங்க, ஐபிஎஸ் ஆயிடுறாங்க. பட் ப்ராபபிளி இந்த ஒய்ங்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதனால சர்வீஸ் வந்தோடனே கரப்ட் ஆகுறாங்க, சர்வீஸ் வந்தோடனே பவர் ஹங்கிரி ஆயிடுறாங்க, சர்வீஸ் வந்தோடனே ஈகோ வந்துடுது, சர்வீஸ் வந்தோடனே பப்ளிக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துடுது. Then the government of India brought a paper called ethics paper, which is in 2013 they brought a paper called ethics. Anybody entering into civil service have to pass this ethics paper. The mark is not added to your score, but it's a minimum mark you have to cross for the other papers to be considered for your score. All India ethics paper topper 3 years later was arrested in Rajasthan for a case of corruption. ஒரு உதாரணம் சொல்றேன். So ஏன்னா why அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. They don't have an answer for why. அந்த விஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பியூரா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு நோபலா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு லார்ஜர் தன் லைஃபா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு பப்ளிக் ஓரியன்டா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு தெம்மன் இருக்கு, நாட் மீ அப்படின்னு அந்த விஷன் இருக்கும் பொழுது I think the probability of we succeeding is very high. Let us take money as an example. பணம் எடுத்துக்கலாம். Probably the many of us in the room, the idea of money is different for each of us. நிறைய பேருக்கு வந்து பணங்கிறது ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான ஒரு நோட்டு. சில பேருக்கு பணங்கிறது ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அண்ட் இன்சூரன்ஸ். சில பேருக்கு பணங்கிறது ஃபியூச்சரை பார்த்துக்கிறது. சில பேருக்கு பணங்கிறது ஒரு 3 தலைமுறை, சில பேருக்கு 5 தலைமுறை, மேபி somebody in the room could be 7 தலைமுறை. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். But if you actually look at money, the purpose of business if you think is only to make money. இத பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. If you think that is the thing. 50 years back, the risk of a person was not distributed to the society. உங்களுடைய ரிஸ்க் உங்க ரிஸ்க். You got ill, நீங்க ஹாஸ்பிடல் போய் பணம் கட்டணும். Something happened to your home, ஃபயர்ல மாட்டிக்கிச்சு, டொர்னாடோல மாட்டிக்கிச்சு, ஆற்ற வெள்ளத்துல மாட்டிக்கிச்சு, your problem. In 50 years later in 2023, if you look at the risk perception, the risk is shared by the society. There is an insurance which has come, which has taken the social angle into consideration. Medical insurance வந்துருச்சு, theft க்கு வந்துருச்சு, fire க்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா predominantly this world is getting insured by distributing the risk to the society as a whole. சொசைட்டிக்கு நம்ம ரிஸ்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்மளுடைய ரிஸ்கை குறைச்சிக்கிட்டு சேஃப்டிங்கிற ஆங்கிளுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க யோசிங்க, 50 years back the concept of money, is it same as 50 years later the concept of money? என்னை பொறுத்த வரைக்கும் my humble opinion, it is not so. 50 years back you wanted all the money because there is risk, you got to anticipate that risk, you got to nullify that risk. எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கிறோமோ அக்கௌண்ட்ல கட்டுக்கட்டா வீட்டுல அடுக்கி வைக்கிறோமோ பணத்தை எடுக்கிறோமோ நம்ம தப்பிச்சுக்கலாம். பட் இந்த 2023ல குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னுமே வந்து நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும், பணத்தை கட்டுக்கட்டா அடுக்கி வைக்கணும், பணத்தை பத்திரமா வைக்கணும், பணத்தை ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா I humbly would say there is some problem with their thinking. If the same youngster believes if I die with 2 houses, that is stupid of me. 2 வீடுக்கு மேல வாங்கி நான் செத்து போயிட்டேன்னா I think that's a colossal waste of money. தான் நான் பார்க்கிறேன். ஒரு வீடு போதும்,
One house is enough when people die. And 4 persons is enough to lift us. And we need about 12 feet by 12 feet space in this earth to get buried. If we limit our thinking to that 3 points, then your idea of risk is different. In the police, police risk. Everything is risk in life, more so in policing. Because you are closer to a weapon, there is somebody firing bullets in a practice range, you are standing next to them. ஒரு ஷூட்டிங் டீட்டெயில பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒண்ணா நிற்பீங்க எல்பிஏல. பின்னாடி வந்து மாஸ்டர் சொல்லிட்டே இருப்பான், ஸ்ட்ரைட்டா பாருங்க, டார்கெட்டை பாருங்க, துப்பாக்கியை மேல எடுங்க, சுடுங்க, துப்பாக்கியை கீழே இருக்குங்க, டோன்ட் ஈவன் டேக் தி கன் டு தி சைட், டோன்ட் ஈவன் டேக் தி பிஸ்டல் டு தி சைட், மேல கீழே மேல கீழே. One bad day, let us imagine. You are an IPS probationer, one bad day, you had a fight with your wife, fight with your parents, very bad mood from the home, you go to a shooting range, you are supposed to fire. Loaded pistol, there are about 8-9 bullets inside. ஒரு 2-3 ஷாட் நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்க. Your mood is not there, you are just not present. டக்குனு ஒரு புல்லட் இருக்கும்போது சைடில் அப்படி காக் பண்றீங்க, சைடில் எடுக்கிறீங்க, you can shoot at anybody, it has happened, accidents are happened. பட் எதுக்கு இது சொல்ல வர்றாங்க? My trainer used to say, நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரிஸ்க்னு பயந்துக்கிறீங்க, you are extra careful in life. He said the real risk is a soldier standing in Siachen. India, Pakistan, right in Siachen, upper Siachen, it's a matter of meters, both of you are there. And the Pakistan guy is looking at you, you are looking at Pakistan. You don't know, some stupid decisions taken by some stupid politicians will fire up the whole atmosphere and somebody can fire at you. Anga ungalukku theriyum, the probability of death is 50%. Because you are standing live in the border, there is somebody with a weapon who is just looking at you, who wants to fire at you at the first available opportunity. He said, that is risk. And the risk are defined by your life of all arming. Shooting range, people have off days. Where vandi otrukku பயந்துக்காதீங்க, இன்ஷூர் பண்ணிக்கங்க, ஹெல்மெட் போட்டுங்க. You try to offset all risk. இப்போ யங்ஸ்டர்ஸ் கேட்டீங்கன்னா, why you don't start a company? Risk சார். ஏன் ரிஸ்க்? இல்ல கம்பெனி ஆரம்பிச்சு ஃபெயில் ஆயிட்டா என்ன சார்? இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா ஸ்டடி எனக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், 14 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறான். I don't want to do. I think this is the biggest problem that is plaguing our society. Indians, we need to become more risk takers. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்றதுக்கு, இந்த பவர் ஆஃப் யங் இந்தியா, பவர் ஆஃப் யங் லீடர்னு சொல்றாங்க, ஃபுல்லி டேப் பண்றதுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இவ்வளவு வளர்ந்துட்டோம், இவ்வளவு ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்கோம். we have about 146 ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், பிக் ரோட்ஸ், ஹைவேஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் ஒரு ஆவரேஜ் இந்தியனுடைய பெர் கேபிட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா நமக்கும் அமெரிக்கன்ஸ்க்கும் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. He is $66,000. அது அமெரிக்கன் richest state is California, which is somewhere around $72,000. We are somewhere around $4,000, $5,000. இன்னைக்கும் நாம 13 மடங்கு அடிக்கணும் அமெரிக்காவை பிடிக்கிறது. We are about $3.8 trillion. Americans are $34 trillion. So நீங்க ட்ரில்லியன் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 10 மடங்கு பாயும். So but நாம பேச ஆரம்பிச்சிட்டோம், we are going to catch Americans. When are we going to catch Americans? இந்த பேஸ்ல we are never going to catch Americans for the next foreseeable future. Because it's at 34 trillion, we are at 3.8 trillion. 4,000 to 5,000 per capita income. Americans are at $66,000 per capita income. So இதை நாம பண்ணி a country of 142 crore people to catch there, to go there. I think with all my limited understanding, we got to have a relook at the word called risk. School risk பத்தி சொல்லி கொடுக்கிறது, காலேஜ்ல risk பத்தி சொல்லி கொடுக்கிறது, மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்ல risk பத்தி பேசுறது, or in a business meeting how we talk about risk. I think it requires a complete tangential 180-degree shift in the way we think about risk. This is the first thing I believe, that India as a society we got to look at it. Second part, if you look at sports, and right now we are a sporting nation. 100 மெடலுக்கு மேல ஏசியன் கப்ல வாங்கியிருக்கோம், கிரிக்கெட்ல நாம சாம்பியன் டீமா இருக்கோம், எல்லாம் பார்க்கிறோம். But you look at a small New Zealand team, look at their population. ஒரு மதுரை, ஒரு சிவகங்கை, ஒரு ராமநாதபுரம் சேர்த்தீங்கன்னா நியூசிலாந்து பாப்புலேஷன் நினைக்கிறேன். ஒரு டவுன் சவுத் போயிட்டீங்கன்னா போதும், ஒரு if you add 4-5 districts, New Zealand population is there. Rugby, world champions. Cricket, semi-final, final, semi-final. 2015 semi-final, I think 2019 final, 2023 semi-finalist. You look at the quality of actors in the world. New Zealand வந்து top people, ஆஸ்கர் வாங்கினவங்க அதிகம் ஒரு country. So ஒரு country a population define பண்ணாம, if you take a small country, if you look at deeply the country inside,
There is some X factor in many countries that makes sure they punch much above their weight. இது ரெண்டாவது விஷயம் நீ கொண்டு வரீங்க. What is the X factor for Indians? Indians-கான X factor. I believe in the next 25-30 years, the X factor for us is going to be doing it the Indian way. Not doing it the Western way, not doing it the American way, not doing it the Europeans way, not doing it the Microsoft way, but maybe doing it Sridhar Vemu way, maybe doing it Tapagatti Biryani way, but maybe doing it Phantom FX way, maybe doing it RR Biryani way, maybe doing it Super Saravana Stores way, maybe doing it Mega Foundations way. So this is something as a society we are still confused. No Western textbooks, Western management practices, Western way of looking at life, the Western quality controls and systems. Idu pathina somehow it has so pervaded into our mind. Six Sigma quality na Six Sigma po, black the belt po, Keiritsu po, Japan po, solirka. But this is a country where I met a gentleman there who told me he runs a company called Hot Cups. Before I came, I think the gentleman is somewhere sitting inside. One of your member. Hot Cups. I asked him, "Anna, enna kudukringa?" He said, "I supply coffee." Inga pesna. எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க? ஒரு நாளைக்கு நான் வந்து 12,000 காஃபி கொடுக்குறேங்க. எப்படி கொடுப்பீங்க? Somebody calls me, I put a coffee in a flask, I sell it to people in Madurai, it goes. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாவாலா மும்பை மாதிரி. He is giving coffee, they are giving food. ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். Every single day you got to get it correct. You got to give it with hygiene, with that hotness, with that thickness, with that purity, with that taste every single day. இதை நீங்க எந்த சிக்மாக்குள்ள கொண்டு போய் எல்லாம் கொண்டு அடைப்பீங்க? Where will you go and put it here? இதெல்லாம் unique Indian way which is suited to the Indian way of life in a complex Indian society where மும்பைல பாத்தீங்கன்னா டப்பாவால எல்லாரும் கூப்பிட்டு பேச வைக்கலாம். Every time when I hear their speech, somehow I keep asking myself, why are we not doing it the Indian way? Where is the Indian system? Where is the Indian standard? Where is that Indian pride in what we do? இது என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. This is the second thing I think I'm slightly worried about. 25 years from now, when we are going to achieve that $38 trillion, probably the world's best economy, probably the world's number one economy, but we cannot go the American materialistic way. Destroy the environment, damage everything. Per capita consumption of petrol compared to India is 5 times. Per capita consumption of energy compared to India is 13 times. We cannot do that. We cannot do that. We cannot take that model. So, ரெண்டாவது என்னுடைய கனிவான ஒரு கவனத்துக்கு கொடுக்கிறது, however you scale up, whatever launch you do, but do it the Indian way, do it with the Indian spirit, so that that model is only applicable to you in the last day. It cannot be replicated. The third one, somehow it is important for a state country like India. இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல maybe the politics of our state, of our country is limiting us as individual. That is the biggest fear I have as a politician. I don't take any political part shot with any of my rival ideologies. Everybody has done their work. Everybody is here for betterment of Tamil Nadu and India. But if politics பார்த்தீங்கன்னா it is limiting us. It is not expanding us. Politics, right or wrong, is putting us into small boxes. I am a Tamilian. You are a Kannadiga. You are a Telugu. If you learn more than 3 languages, it's a problem for you. You should learn only 2 languages. This, I believe, is the single biggest detrimental for young people like you. Mahakavi Bharati, he spoke fluently. 14 மொழி தெரியும், but fluent. தமிழ் பேசினாரு, சான்ஸ்கிரிட் பேசினாரு, ஹிந்தி பேசினாரு, தெலுங்கு பேசினாருங்க, இங்கிலீஷ் பேசினாரு, French பேசினாரு. He's fluent in these many languages because he used to write. If you take Veeramani Virani Velanachia, proficient in Tamil, French, English and Telugu. There are names in Tamil Nadu, great people. And somehow I believe a state like us, we cannot have 80% of our people bilingual. Not possible. Or 80% of a state cannot be bilingual. When Europeans speak an average of 3 languages, most of the Europeans speak an average of 4 languages. It is important somehow we have to come out of this shell that limits us from expanding our mind, our thought process, looking at the world as a larger possibility and not limiting ourselves to a terrain or a geographical boundary or probably a line in a map which says
you belong to this particular geographical area, you take your pride from that. This is the third one which I believe is a single biggest, or a Hindu or a Muslim or a Christian or a Jew or a Parsi, you are like this, you got to be in that box. It is somehow politics of our country is slowly pushing us into each of us box. ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம அப்படியே தள்ள ஆரம்பிச்சிட்டோம். நாம எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தா எப்படி திங்க் பண்ணுவோமோ அதே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Which I think is very unfair for a country like India with a huge possibility. Youngsters, I think you need to break that box. நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா பொலிட்டிஷியன் திருந்துவாங்க, மாறுவாங்க. But the initiative has to come from you. Because we do not allow these factors to limit you as a person. Third language, fourth language, compulsory குழந்தைகளை படிக்க வைக்கும். Whatever language they want. Expanding the boundary. ஒரு டிகிரி தமிழ்நாட்டுல, ஒரு டிகிரி தமிழ்நாட்டுக்கு வெளியே, ஒரு டிகிரி வேர்ல்டு. Because we are making him a global citizen. And what is the point of studying all 2 degrees in the same state? தேவையில்லை. ஒரு டிகிரி தமிழ்நாட்டில் படிச்சிட்டீங்க, கல்ச்சர் தெரிஞ்சிச்சு. செகண்ட் டிகிரி நார்த் இந்தியா அனுப்பணும். தேர்ட் டிகிரி அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ அனுப்பணும். Maybe a short degree for 1 year. Then we are preparing our kids for the global world 25 years from now. When India is going to be a super economy, then for all the world's problem, this guy will be able to solve. அதே மாதிரி டிராவல் பண்ண வைக்கணும். And many of us don't travel much. நம்ம எம்ப்ளாயிஸ் இருக்கு. When we make our employees to compulsorily travel, உங்கள்கிட்ட 10 எம்ப்ளாயி இருக்கலாம், 20 எம்ப்ளாயி இருக்கலாம், 30 எம்ப்ளாயி இருக்கலாம், அவங்களை கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்க டிராவல் பண்ண வைக்கணும். Go and see North East India. Go and see Rajasthan. Go and see Haryana. Go and see Kerala. ஒரு annual holiday as a company if you sponsor for one family, I can give it in writing. His productivity over the next 2 years will pay for that bill. நீங்க என்ன ஒரு பே பண்ணியோ, ஒரு கார்லயோ, ட்ரெயின்லயோ, ஃபிளைட்லயோ, பஸ்லயோ ஏற்றி விட்டீங்களோ, அவங்க ஃபேமிலி, because it has to expand this horizon. அசாம் போய் பார்க்கணும். அஹோம் டைனாஸ்டி 650 years. 650 years they stood up to British. The last part of 650 years they stood up to British. They defeated British. Then they started governing themselves. They never allowed Britishers to enter Assam. Ahom dynasty, super. Then probably your person should go to somewhere near Gangaikonda Cholapuram. See the temples built by Aditya Chola, Rajaraja Chola's grandfather. Temples built by Parantaka Chola, Rajaraja Chola's father. Then the great city, Rajendra Chola built that. And that point of time, 1000 years before, 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான், he went to northern part of India, captured the space around Ganga. கடாரம் எங்க இருக்குது? கடாரம் is in Malaysia. He went to Malaysia, captured it. That is why ராஜேந்திர சோழனுக்கு வந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். இது ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தை போய் பார்க்கணும். The child has to stand right next to the great people who lived. ஓ, இந்த மாதிரி இருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம நாடு இருந்திருக்காங்க. Then probably if you go to Kerala, probably the only state, the only kings who were able to defeat Portuguese in the high sea. Portuguese high sea அந்த காலத்துல அடிச்சு ஒழிச்ச ஒரே மன்னர் வந்து கேரளாவில் வாழ்ந்த மன்னர். அதை போய் பார்க்கணும். Then I think when we make our children to see more, employees to see more, to see the beauty of our country, to see the beauty of Bharat, this power of young India, young Indians automatically comes அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதெல்லாம் தானே உள்ள வர ஆரம்பிக்கும். அந்த வெஸ்டர்ன் மேல இருக்கிற மோகத்தை கொஞ்சம் குறைக்கணும். எனிதிங் இஸ் அமெரிக்கன், எனிதிங் இஸ் யூரோப்பியன், எனிதிங் பெட்டர் இஸ் வெஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத உடைக்கணும். இந்தியாவுக்குள்ள நிறைய சுத்தணுங்க. We should not limit politics to define who you are. That is very important. இந்த எல்லா ஊர்லயும் பாருங்க, இன்னைக்கு நான் பாக்குறேங்க இந்தியாவில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் கமெண்டேட்டர்ஸ் பண்றாங்க. ஓ, Netherlands, such a great country, has elected extreme right-wing person, Gert Wilders elect பண்ணிருக்காங்க. I thought in India everything is negative. எல்லா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். எப்படி வந்து நெதர்லாண்ட்ஸ் அவங்களை எலெக்ட் பண்ணலாம், that person is bad for Netherlands. The Amnesty International has issued a 1-page press note yesterday saying Netherlands people have made a huge mistake by electing this Wilders as their possible peer. ஏன் நடக்குதுன்னு பாருங்க. ஆறு அர்ஜென்டினா, a person called Xavier Milli, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட் பண்ற மிஷினை, சாயிங் மிஷினை வச்சுக்கிட்டு ஃபுல் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே சென்ட்ரல் பேங்க் நீக்கிறேன், லோக்கல் கரன்சியை தூக்குறேன், அமெரிக்கன் டாலரை கொண்டு வர போறேன், ஆல் ரேடிக்கல் ப்ரொபோசல்ஸ். ஏன்னாங்க the youths of this world are getting impatient. The politician is not getting that signal.
If the politician is not reading that right, the electorates and voters are impatient. They're becoming so impatient. They want radical changes. They want radical people. That is in a way dangerous for the world, in a way good for the world. In the temper illadanaala pathina irukra politician system alla fail aayittu. Across Europe system is failing. There is a problem of immigration, there is a problem of asylum system, there is a problem of law and order. Heart of Paris la 3 days law and order, 3 days Paris shutdown. Idella first time paakkom. Somebody is storming a Capitol Hill in America, going there with bow and arrow, Confederate flag, inside the American Senate, trying to capture someone. America la 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் மாறி இருக்காங்க. So if you read it very closely, I think the youths are getting very impatient with how the world is going. This is a very dangerous time for us. It needs very steady leaders. இப்ப வந்து இந்த உலகமே என்ன பார்த்தா steady leader வேணும், ஒரு steady leadership வேணும். The same thing I think is applicable for your companies also, because you serve the same youth. அதே youth தான் நீங்க serve பண்றீங்க. அதே youth தான் உங்க customer. One small thing in social media, Instagram is disturbed, he wants to go to the next brand. One small thing is disturbed or she is disturbed, they want to stick to your brand. They want to go to a new brand. And they are not lifelong customers of the old. Probably they want to experiment with every single company and decide. So the so-called sticky customers, the so-called customers of high stickiness quotient, the so-called customers who will get retained with you for a long time, so politics that we are facing this problem now. They're getting impatient, but the leaders are not that solid to take care of the youth, their aspirations and their mobility and their dream. The same thing I believe there is a churning happening in society, and the society can you serve pandreenga. So last 40 minutes pathina, maybe with my own limited understanding, we spoke about areas to improve, we spoke about possible interventions, we spoke about power of a young leader and some of the attributes that I brought you, and also I went negatively against politics. Why the politics is limiting you from becoming a better person. உங்களை ஒரு ஷெல்லுக்குள்ள, ஒரு கூண்டுக்குள்ள, ஒரு சின்ன ஒரு ஓட்டுக்குள்ள நாங்கள் அடைக்க பார்க்குறோம். அதை உடைச்சு நீங்க வெளியே வரணும். If you come out, the politicians will change. நான் பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓட்டருக்கு தகுந்த மாதிரி பொலிட்டிஷியன் பிஹேவ் பண்ணுவாங்க. The voter changes, the voter is more aspirational, the politics will become aspirational. If the voter is not so aspirational, politics is not so aspirational. Once in 100 years somebody will come and break it. In the cycle, once in 100 years somebody will break it. He becomes aspirational, the voters become aspirational. Doesn't happen on a daily basis. Politics follows the people mood, and no politician is courageous enough or risky enough save people like Mr. Modi and some other leaders in the world who will go against that tide. அதனால ஏன் humble appeal, நீங்க put that front step forward, break that silo, don't allow anything to push you into a boundary. Learn more languages, travel more, inspire your colleagues and people in the workplace to go and see the beauty of this country. The country itself gives you tons of inspiration. We don't need a Harvard Business School case study, provided we keep our mind and hearts open to study within our country why it is working, why it is not working. So இந்த விஷயங்களும் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா சில பேர் இதில் பேசுறது, you might agree, you might not agree, you might have a conflict in view. Whatever it is, I would love to listen to that. So I think we have a question and answer session now. The floor is open for question and answer. Thank you so much. Sir, the words that come from your heart makes you a great inspiration for young aspirants. I'm sure we'll work on the attributes that you have mentioned. We'll follow a particular vision, have the curiosity to change certain things, bounce back with resilience, communicate effectively, and accept adaptability. We also got clarity from the idea of this webinar. Thank you, sir. அவரை வந்து கிளம்புறேன் 5 நிமிஷத்துல பேசுவாங்க, கேட்பாங்க, கேளுங்க, இல்லடா ஏதாவது சொன்னாலும் கேட்பாங்கடா, நல்லா இருக்குங்க, எடுத்துங்க. இந்த பாருங்க, தொழில் வளம் கொடுப்பதற்கு நாடு உங்களை நாடும் போது
என்னென்ன முன்னெடுப்புகள் என்னென்ன திட்டங்கள் உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய கேள்விக்கு. என்னுடைய மனசுல ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்டனால ஸ்ட்ரைட்டா நான் ஒரு அருவி போல கொட்டிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ பிலீவ் இன்னும் கொஞ்சம் நம்ம பீப்புள் ஆஃப் இன்டெகிரிட்டியா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் சார். பிகாஸ் பிசினஸஸ் ஆஃப் லாங் டேர்ம், பிகாஸ் கண்ட்ரி வந்து நான் ஒரு தனி மனிதனா பாக்குறது, நான் இந்த நாட்டினுடைய குடிமகனா பாக்குறது, we need businesses that serve us long term, not one generation, not two generation, maybe 150 years. அப்படி இருக்கணும் அப்படின்னாங்க ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ல இருந்து கல்ச்சர்ல இருந்து எவ்ரிபடி ஷுட் ஹேவ் a ramrod integrity as the core. இந்தியால சம்வேர் இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார். ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், ஒரு இமீடியட் மணி ஃப்ரம் அ VC. ஆல் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் இன் ட்ரபிள் ஃபார் அக்கௌண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், பண்ட்லிங், கேஷ் ஹேண்ட்லிங் நிறைய பார்த்தீங்கன்னா இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் சார். இது வந்து ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும். இரண்டாவது வந்து சார் சம்ஹவ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் எக்கானமிக்கலும் நம்ம என்ன மாறாம இருக்கும். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் எக்கானமிக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்க. ப்ராப்ளி பெங்களூர் ஹஸ் டேக்கன் இட்ஸ் leg inside, பூனே மாற ஆரம்பிக்குது, குர்கான் மாற ஆரம்பிக்குது. நாம கொஞ்சம் இன்னும் மேனுஃபேக்சரிங்லேயே அதிகமா இருக்கும், இன்னும் நியூ ஏஜ் எக்கானமிக்குள்ள போகணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி நிறைய பேர்த்த உள்ள கொண்டு வரணும் சார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பாருங்க சார். லாஸ்ட் இயர் உத்தரப்பிரதேஷ் ஹேட் மோர் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர்ட் தென் தமிழ்நாடு. இப்ப அந்த யூனிகான்ஸ் சொல்றோம் 107, அதுல பாத்தீங்கன்னா 81 யூனிகான் பெங்களூர்ல இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெகசி கம்பெனிஸ் ஆஃப் சர்வ் தமிழ்நாடு, சிமெண்ட் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஃபவுண்டரிஸ், இவங்களை எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார். The next 25-30 years is going to be the new generation companies that is going to create millions of jobs. அதை சம்பவம் தமிழ்நாட்டுக்கு வர தயங்குறாங்க, வர மாற்றாங்க. அதை ஒரு பெரிய லெவல்ல என்கரேஜ் பண்ணும் சார். பிகாஸ் we have to go towards the future. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மிஷின் லேர்னிங், ஒரு நியூரல் நெட்வொர்க் லேர்னிங், இது போன்ற ஸ்டார்ட் அப் உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கும். மூன்றாவது சார், ஒரு ஸ்டார்ட் அப்ல இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரைட் நோ எந்த ஸ்டேட்டுமே ஒரு ஃபெயிலியரை வந்து ரிவார்ட் பண்றது. ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ரிவார்டிங் அ ஃபெயிலியர். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஆஃப்டர் மேபி 3-4 years it is shut down. I think the society should take a certain percentage of equity as a failure equity. இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு போல்டு ப்ரொபோசல், நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் ஷாக் ஆயிருவாங்க. ஹவு கேன் a society take your failure? ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க வளரணும்னு நினைக்கிறோம், நீங்க ரிஸ்க் எடுக்கணும், நாங்க புஷ் பண்றோம், சொசைட்டியில் நீங்க அகலக்கால் வைக்கிறோம் நாங்க நினைக்கிறோம்னா, a government owned enterprise with a certain corpus money, we got to take a percentage of your risk capital நாங்க எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் சொசைட்டி ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ. அமெரிக்கா மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க $800 பில்லியன் ஃபண்ட் பண்ணி சோ கால் டாக்ஸிக் பேக்கேஜ், தட்ஸ் a waste of time. இதுக்கு வந்து தமிழ்நாடு முன்னோடியா இருக்கணும்னு என்னுடைய 3 விஷயம். ஒன்னு, accelerate startups in the new economy, build entrepreneurs with integrity, with core integrity and vision. ஏன்னா நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க சார், சாரி ஐம் டேக்கிங் சம் எக்ஸ்ட்ரா டைம். ஒரு கவர்மெண்டா நான் சொல்றேன், தம்பி 20% கமிஷன் கொடுத்தா தம்பா நான் உனக்கு சர்டிபிகேட் கொடுப்பேன் நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். ஐம் அஷ்யூமிங் an ex government, யாரோ ஒரு கவர்மெண்ட் சொல்றான். ஆர் a government is telling to clear a labor law, a labor inspector மாசம் வருவான், நீ மாசம் பார்த்து கொடுத்துரு, நீ கொடுக்கலன்னா நான் ஏதோ ஒன்று தொலைவி கண்டுபிடிச்ச மேல ஃபைனை போட்டுரும். ஆர் GST இன்ஸ்பெக்டர் வருவான், நீ கொடுக்கலன்னா உன் மேல நான் தேவையில்லாம கேஸ் எழுதிருப்பேன். என்ன ஆகுனாங்க, சிஸ்டம் எப்படி மாறிடுச்சுன்னா, லஞ்சம் கொடுக்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் லஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கல, லஞ்சம் கொடுக்கல அவனை ஹராஸ் பண்ணுவான், அதனால ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருந்துக்கலாம். திஸ் கல்ச்சர் இஸ் நாட் a sign of a great culture சார். இந்த கல்ச்சர் வந்து ஒரு பெரிய நாட்டை உருவாக்க, இதை உடைக்கணும். இதான் நான் சொன்ன முதல் பாயிண்ட், இன்டெகிரிட்டியை பில்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்டார்ட் அப் ஒரு பிசினஸ் பண்றவங்க நீங்க வந்து எந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான தன்மை இருக்கணும். ஓ இவன் தேவையில்லாம வந்து நோண்ட மாட்டான். இந்த லோக்கல் பொலிட்டிஷியன் 2 பேர் கொடியை பிடிச்சிட்டு வந்து, எதுக்குப்பா நீ தண்ணியை வந்து ஆத்துக்குள்ள விடுற, எதுக்கு தண்ணியை குளத்துக்குள்ள விடுற, ஒரு 10,000 ரூபாய் எலெக்ஷன் ஃபண்ட் கொடு, இந்த மாதிரி உங்களைய போட்டு நெரிச்சு என்னாச்சுனாங்க, ஒரு கம்பெனி பிசினஸ் பண்றக்கே சில சொசைட்டில பயப்படுறான். இரண்டாவது, நியூ ஏஜ் எக்கானமி. மூன்றாவது, a part of your risk capital government should start owning it. நீங்க ஃபெயில் ஆகும்போது, நீங்க சக்சஸ் ஆகும்போது கவர்மெண்ட் உள்ள வரக்கூடாது, நீங்க ஃபெயில் ஆகும்போது கவர்மெண்ட் உள்ள வரும்.
இந்த மூன்றும் செய்ய முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. தேங்க்யூ. Thank you, sir, for sharing your expertise and making this event memorable. We are eagerly looking forward to applying the valuable lessons that you've imparted. To present the token of appreciation, we request our title sponsor, Mr. Vigneshwaran Mariappanadar, Mrs. Rachna, our past chair, and along with the leadership team to come onto the stage. இருப்பா மைக் மைக் ஏய் சரண் சரண் கேபிள் கரெக்ட் பாரு திருப்பி கேபிள் கரெக்ட் பாரு ஆடியோ கேபிள் வயர் கொடுமா வேமா ஆடியோ 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 சரி ரோட்ல மறைச்சிட்டீங்க தெரியலையா சுத்தமா எங்க வைக்கணும் சுத்தமா தெரிய மாட்டேங்குதுண்ணே எங்கிட்ட வைக்கணும்னே நீங்க இதில் சுத்தமாக தெரிய மாட்டேங்க கிராஸ்ல இருக்கிறனால தெரியல வேற ஆடியோ செக் நடுவில் வந்து நல்லா நீ சொல்ல முடியாது நாங்கள் இங்கே நினைக்கிறோம்
ஓகேவா 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 வந்தன கதவு மூடிடலாம் வரட்டும்னே நீ மட்டும் உள்ள வந்து 2 பேருக்குமே மறைக்க இந்த கார்னர்ல நிக்கிறாங்க 2 பேருக்குமே அந்த சைடு வர்றாரு அவர் அங்கிட்டு சொல்லியாச்சு கனெக்ட்ல இருக்கு எல்லாத்துலயுமே லைவ்ல கனெக்ட்ல இருக்கு What is this, Rosie? இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது சொல்லலாம்.